திருச்சியில் ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிடங்குகளில் சோதனை மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறையினர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? திருச்சியில் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து சைனீஸ் நூடுல்ஸ், வெளிநாட்டு உணவுப் பொருட்கள் நூடுல்ஸ் வகையை சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த விவகாரத்தின் காரணமாக தற்போது தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய நூடுல்ஸ், இது போன்ற உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய குடோன்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, இது போன்ற வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் இங்க இருக்கக்கூடிய குடோன்கள்ல தேக்கி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் போதே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்சி இந்த உணவுப் பொருட்கள் இந்தியாவில் விற்பனை செய்வதற்கான உகந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர சான்றிதழ் கொடுப்பாங்க. இது போன்ற தர சான்றிதழுடன் இங்க விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அனுமதிக்கப்படும். ஆனால் தர சான்றிதழ் இல்லாமல் விற்பனை செய்யக்கூடிய இந்த போன்ற நூடுல்ஸ் வகைகள் போன்றவை யார் யார் விற்கிறாங்களோ அந்த டீலர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆய்வு செய்ய தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தர சான்றிதழ் இல்லாதவங்க, அது மட்டும் இல்லாம இந்த பேட்ச் நம்பர், உணவு தயாரிக்கப்படும் போது இருக்கக்கூடிய பேட்ச் நம்பர் போன்றவை எல்லாம் தர கட்டுப்பாடுகளுடன் இல்லாத உணவுப் பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இது ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படக்கூடியவை என்பதனால இங்க இருக்கக்கூடிய டீலர்ஸ் யார் யாரு, அவங்க பதிவு எண்கள் என்னென்ன, அவங்க எங்கெங்க இந்த உணவுப் பொருட்கள் எப்படி சேமிச்சு வச்சிருக்கிறாங்க, உரிய அனுமதியோடு அவங்க போலியாக எதுவும் தயாரிச்சு விற்கிறாங்களா, இல்ல உரிய அனுமதியோடு அவங்க விற்பனை செய்யறாங்களா அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்ய தற்போது உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, நேற்று இந்த சம்பவம் நடந்ததை அடுத்து நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் பாத்தீங்கன்னா 800 கிலோ காலாவதியான நூடுல்ஸ் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா காலாவதியான நூடுல்ஸ்க்கு இவங்க ரீபேக்கிங், அதாவது வேற ஒரு பேக்கிங் பண்ணி விற்பனை செய்வதும் தெரிய வந்திருக்கு. அதனால யார் யார் தமிழகத்தில் இது போன்று விற்பனை செய்கிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்க தற்போது உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த தமிழ்நாடு முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதை ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி ரகுவரன்.